ஹலோ டியூட்ஸ், வெல்கம் டு சம்திங் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஒரு ரிப்பன் பக்கோடா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை ஓலை பக்கோடான்னு சொல்லுவாங்க, சீவல்னு சொல்லுவாங்க. இது செய்கிறதுக்கு 1 கப் அளவு அரிசி மாவு எடுத்திருக்கேன். இது கூடவே 1/2 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், இது போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் பட்டர் இல்லைன்னா ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இங்கே நான் தண்ணியில் உப்பு சேர்த்து வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இதை பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். நீங்கள் சால்ட்டு கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாவு சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் லூஸாக வரணும். அந்த அளவுக்கு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பாருங்க, சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் லூஸாக இருக்கு. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. அவ்வளோதான், நமக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ முறுக்கச்சில் ஓலை பக்கோடா வச்சு போட்டு நம்ம பிசைஞ்சு வச்ச மாவை இதுக்குள்ளே எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் ஆயில் விட்டு சூடாக்கிக்கலாம். ஆயில் சூடாயிடுச்சான்னு பார்க்க அதில் நம்ம கொஞ்சமாக மாவு போட்டோன்னா அது உடனே பொரிஞ்சு வரும். அவ்வளோதான், ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்ச மாவை இதில் புழிஞ்சு எடுத்துக்கலாம். ஒரு சைடு நல்லா வெந்ததும் திருப்பி போட்டு வேக வைக்கலாம். இது நம்ம ஆயிலுக்கு உள்ளே இருக்கும் போதே உடச்சி எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா வெளியில் எடுத்து கூட உடச்சி எடுத்துக்கலாம். வெளியில் எடுத்து உடைக்கும் போது இன்னும் ஈஸியாக இருக்கும். பாருங்க, நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்துருச்சு. எந்த பலகாரமாக இருந்தாலும் ஆயிலில் பபிள்ஸ் ஃபுல்லாக அடங்கிருச்சுன்னா அது கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், பபிள்ஸ் ஃபுல்லாக அடங்கிருச்சு. இப்போ இதை நாம் எடுத்துடலாம். அவ்வளோதான், சூப்பரான ரிப்பன் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. இது சூப்பரான தீபாவளி ஸ்நாக்ஸு. தீபாவளிக்கு மட்டும் இல்லை, சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் கூட. இது நம்ம செஞ்சு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு மூடி வச்சோன்னா 10லேருந்து 15 டேஸ் வரைக்கும் கெட்டு போகாமல் சூப்பராக இருக்கும். எவ்ரிடே ஈவினிங் ஒரு கப் டீயோட இதை சாப்பிட்டோன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.